greenish backgroundல இந்த பிக்சர் எப்படி பண்ணணும்னு பாப்போம். Huion Sketchல புது canvas ஓபன் பண்ணிட்டு water color brush 8 செலக்ட் பண்ணேன். டார்க் green கலரை டாப் ஆஃப் தி பேஜ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டேன். கீழ லைட் green கலரை அப்ளை பண்ணேன். கலர் அப்ளை பண்ணும்போது ஒயிட் ஸ்பேஸ் தெரியாத மாதிரி கலர் அப்ளை பண்ணுங்க. இப்போ yellow கலரை கீழ அப்ளை பண்ணேன். கடைசியா லைட் yellow கலரை அப்ளை பண்ணிட்டேன். ஃபுல்லாவே ஒரு இடம் கூட ஒயிட் ஸ்பேஸ் தெரியாத மாதிரி கலர் பண்ணுங்க. இது மாதிரி பேக்ரவுண்டை கலர் பண்ணி முடிச்சேன். இப்போ செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்மர்ஜ் டூல செலக்ட் பண்ணேன். இப்போ ஒரு இடம் கூட விடாம ஃபுல்லா ஸ்மர்ஜ் பண்ணி விட்டேன். எல்லா கலரும் நல்லாவே ஸ்மர்ஜ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆயில் பெயிண்டிங் பிரஷ் ஓகே பண்ணி பிரஷ் நம்பர் 2 செலக்ட் பண்ணேன். பாட்டம் ஆஃப் தி பேஜ்ல Black கலரை அப்ளை பண்ணேன். இப்போ வெப்சைட் உள்ள போய் pixabay.com விசிட் பண்ணோம். அங்க இமேஜ் ஆப்ஷனை வெர்டெக்ஸ் கிராஃபிக்ல மாத்தணும். இப்போ ஹியூமன் டைப் பண்ணி சர்ச் பண்ணேன். மேல ஸ்க்ரோல் பண்ணினே வந்து இந்த ட்ரீ இமேஜை செலக்ட் பண்ணேன். இப்போ இந்த இமேஜை PNG ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணேன். சீக்கிரமா டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணி பிக்சர் ஆப்ஷன் ஓகே பண்ணி கேலரி உள்ள போனேன். அங்க டவுன்லோட் பண்ண பிக்சரை செலக்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணேன். சூப்பராகவே காப்பி பேஸ்ட் ஆச்சு. பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பிக்சரை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன். கடைசியா பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணி சர்க்கிள் ஓகே பண்ணி எல்லோ கலர்ல சன் டிரா பண்ணேன். ரொம்ப ஈஸியா இந்த டிஜிட்டல் பெயிண்டிங்கை முடிச்சேன். இந்த பிக்சரை கிரியேட்டிவா ஃப்ரேம் பண்ணி என்னோட கிரியேட்டிவ் டேபிள்ல மாட்டிட்டேன். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபாலோ.